பாத்து வைடா. க்ளோஸ் பண்ணு. மச்சான் சீக்கிரம் ஏறு, கார்ல ஏறு, அந்த சைடு ஏறு. சொல்லு கௌதம். கா வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன். சூப்பரா. எங்க நீ சொதப்பிருவியோன்னு நினைச்சேன். சொதப்புறதா? நானா? என்னை பத்தி அப்படிதான் நினைச்சீங்களாக்கா? இல்ல ரோஹிணிக்காக பல வருஷம் வெயிட் பண்ணுவேன்னு நினைச்சிட்டீங்களா? கா நான் கௌதம் கா. கார் டிக்கில ரோஹிணியை மூட்டை கட்டிட்டு ரிசார்ட்டை விட்டு கிளம்ப போறேன். நல்ல வேலை பண்ண கௌதம். நீ என்ன பண்றனா அவளை சேஃப்டியா ஒரு இடத்துல வச்சுட்டு எனக்கு கால் பண்ண. அடுத்து என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். சரிக்கா, எல்லாத்தையும் முடிச்சு நான் ஃபோன் பண்றேன். ஆ ஒண்ணுமே புரியலையே, என்ன பண்றது? நான் நினைச்சது நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஆனந்தி நிச்சயதார்த்தம் நின்னுடுச்சா? நான் ஆனந்திய பத்தி சொல்லல, ரோஹிணிய பத்தி சொன்னேன். ரோஹிணிய ரெசார்ட்ல இருந்து கௌதம் ஆளை வச்சு தூக்கிட்டான். ஓ அப்படியா? அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், எனக்கு ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது. ஆனா ஓப்பனிங்ல உனக்கு ஒரு ஜர்க்கு இருந்தது, கடைசியில இந்த விஷயத்துல உனக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு. கண்ணு வைக்காதீங்க. கண்ணு வைக்கல பண்ணு வைக்கல. ஆனந்தியோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலான்னு பார்த்தேன். ஆனா அந்த மீனாட்சி சபையில வச்சு எல்லாரும் முன்னாடியும் ஆனந்தி தான் என் மருமகன்னு சொல்லி அவ புள்ளைய கொண்டே நெக்லஸ கழுத்துல மாட்ட வச்சு மொத்தமா என்ன வச்சு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இனிமே கயல் குடும்பத்தை கையிலேயே பிடிக்க முடியாது. சரி சரி, இப்ப ஏன் நீங்க துவண்டு போய் பேசுறீங்க? விடுங்க, பாத்துக்கலாம். ஏன் சொல்ல மாட்ட? உன் வீட்டு பொண்ண நீ நினைச்ச மாதிரி பிளான் பண்ணி தூக்கிட்ட, அந்த மன நிம்மதியில நீ பேசுற. ஆனா நான் எல்லாத்துலயும் தோத்துட்டு தலையில துண்ட போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். வயிறு ஒரு பக்கம் எரியுது, பிபி தலைக்கு மேல ஏறி தாண்டவம் ஆடுது. அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே நெஞ்செல்லாம் துடிக்குது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு குடும்பத்தை கெடுக்க ஒருத்தி இருந்தாலே அந்த குடும்பம் தாங்காது. இப்பதான் நம்ம 2 பேர் இருக்கோம்ல, என் வேலைதான் முடிஞ்சிருச்சுல. கண்டிப்பா கயல் குடும்பத்தை ஏதாவது பண்ணி ரெசார்ட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிடலாம். கரெக்ட். ரெசார்ட்ல இருக்கிறவங்க அவங்கள பார்த்து சிரிக்கணுமே தவிர இனிமே கயல் குடும்பத்துல சிரிப்புன்றதே இருக்க கூடாது. சரி இருங்க, நான் ரோஹிணியை காணாம என் குடும்பத்து ஆளுங்க எப்படி வேதனைப்படுறாங்க பாத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, போ போ. பாத்து பாத்து, சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. நீங்க எப்படா வந்தீங்க? என்னடா நடக்குதுங்க? பாத்து வை மச்சி. என்னடா மூட்டது? டேய் மச்சான், எல்லா விஷயத்தையும் நான் விவரமா சொல்றேன். முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பணும். டேய் மச்சான், ஏறா வண்டியா. வண்டியில ஏறு. டேய் நீ ஏறா. ஏறா ஏறா ஏறா. டேய் போடா. பாத்து ஏறு. டேய் என்னன்னு சொல்லுங்கடா. டேய் இப்போ சொல்றீங்களா? சொல்றேன் இருடா. ஷாலினி, அவ ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டு பாரு, அங்க இருக்காங்க. வரலன்னு தான் சொல்றாங்க. ஆனந்தி, ஆனந்தி எங்கம்மா? டேய் ஆனந்தி எங்க இருக்க? டேய் ஆனந்தி எங்கக்கா? தோ பக்கத்து ரூம் வரைக்கும் போயிருக்கா. என்ன விஷயம்? எதுக்கு அவளை தேடுற? என்னக்கா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அங்க நடந்ததெல்லாம் நீங்களும் பாத்தீங்க தானே? ஆனந்தி படிக்கிற பொண்ணு தானே? அது சாதாரண படிப்புலாம் இல்ல, டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. அந்த படிப்புக்கு ஏத்த மாதிரி புத்தி கொஞ்சமாவது இருக்க வேணா? இப்ப எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம கத்திட்டு இருக்க? அவ மேல என்ன கோவம்? என்னக்கா நீங்களும் இப்படி கேக்குறீங்க? அந்த அம்மா திடீர்னு ஆனந்திக்கும் அவங்க பையனுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவ பாட்டுக்கு யார பத்தியோ பேசுறாங்கிற மாதிரி வாயை முன்னிட்டு பேசாம நிக்கிறா. அங்கேயே அந்த நிமிஷமே எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல, யார கேட்டு இப்படி சொன்னீங்கன்னு கேட்கணும்ல. அவ பாட்டுக்கு பேசாம இறங்கி வந்துட்டா.